நல்லது ரசிகர்களே, மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு. சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைவு அடைவதோடு இன்னும் என்ன பண்டிகைகள் எல்லாம் இருக்கின்றது, என்னென்ன விழாக்கள் எல்லாம் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்து நாங்கள் எல்லோரும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றோம். ஜனவரி ஆரம்பிப்பது முதல் வருடம் முடிவடை வரையில் எங்களுக்கான நிறைய கொண்டாட்டங்கள் விழாக்கள் இப்படி இருக்கின்றது. ஆகவே சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிறைவடைவதோடு எங்களுக்குள் உதயமாகக்கூடிய ஒரு விடயம்தான் வெசாக் பண்டிகை வரப்போகின்றது. எங்கெல்லாம் போய் எங்களுக்கு இந்த மாதிரியான வெசாக் பண்டிகைகள் மூலமாக நிறைய தோரணங்கள், இப்படியாக கூடுகள், வெளிச்சக்கூடுகளை பார்க்க முடியும். எங்கெங்கே இடங்களுக்கு வெளியில் போகலாம், எந்த மாதிரியான விகாரைகளுக்கு போய் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை எங்களால் மேற்கொள்ள முடியும். இப்படி நிறைய சந்தோஷமான எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த வெசாக் என்றாலே மிக சிறப்பான ஆன்மீக ரீதியான பௌத்தர்களுடைய மிக சிறப்பான புனிதமான நாள் என்று எங்களால் சொல்ல முடியும். சரி, மே மாதம் என்றாலே சிறப்பான மாதம். சரி, வெசாக் பண்டிகை தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய மோடி இணைந்து கொள்கின்றார் உரைப்பெயர்ப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ் மொழியில் எம்ஏ பட்டம் பெற்றவர், சகோதர மொழியை சேர்ந்த பி ஏமச்சந்திர ஐயா அவர்கள் தான் இன்றைய மோடி இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, வெசாக் என்றாலே ரொம்ப சந்தோஷமான நாள். ஆன்மீக ரீதியாக பார்த்தோமாக இருந்தால் இலங்கையை பொறுத்தவரையில் பௌத்தர்களுடைய சிறப்பான புனிதமான நாள். இந்த வெசாக் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகின்றது? நன்றி. அந்த உண்மையிலே பௌத்தர்களுக்கு நாங்கள் அதுக்கு முதல் சித்திரை புத்தாண்டு கொண்டாடும். ஆனால் அது ஒரு சமயத்தோட தொடர்புடைய ஒரு பண்டிகை அல்ல, ஒரு கலாச்சார பண்டிகை. ஆனால் வெசாக் தான் பௌத்தர்களுக்கான ஒரு சமய விழா. அதில் 2 வகைகள் இருக்கின்றது. அதாவது ஒரு கொள்கை ரீதியான பூஜைகள், புத்தருடைய போதனையும் பற்றி அந்த கொள்கை ரீதியான பூஜைகள், மற்றது அந்த கொள்கை அல்லாத பூஜைகள் என்று. முக்கியமாக இந்த வெசாக் போயா தினத்தில் நாங்கள் புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த இடம்பெற்ற முக்கியமான 3 நிகழ்வுகள் கொண்டாடுகின்றோம். முதலாவது, இந்த சித்தார்த்தகுமாரன் தான் பிற்காலத்தில் ஞானோதயம் பெற்று புத்தரானார். அந்த சித்தார்த்தகுமாரனுடைய பிறப்பு நடந்த இடம்பெற்ற நாள் இவ்வாறானதொரு வெசாக் போய நாள் தான். அதே போன்று அவர் இல்லறத்தை விட்டு போய் ஒரு தவம் செய்து ஞானோதயம் பெற்ற நாளும் இவ்வாறானதொரு வெசாக் போய நாள். அதே போன்று தான் அவர் ஒரு 45 வருடங்கள் தர்மத்தை போதித்து 80 வயதில் அவருடைய அந்த பரிநிர்வாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைவு அல்லது இறப்பு இடம்பெற்ற நாளும் இவ்வாறானதொரு போய நாள் தான். அதே போன்று இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது. ஒன்றுதான், இந்த சித்தார்த்தகுமாரன் இல்லறத்தை விட்டு போய் 6 வருடங்கள் கடும் தவம் செய்து தான் அதனை கைவிட்டுட்டு ஒரு நடு வழியில் உணவு உட்கொண்டு தியானம் மூலம்தான் ஞானோதயம் பெற்றார். அந்த ஞானோதயம் பெற்று 7 மாதங்களுக்கு பிறகு அவர் இந்த பெற்றோரை பார்ப்பதற்கு அவருடைய அந்த பிறந்த நகருக்கு வந்த நாளும் வருகை தந்த நாளும் இவ்வாறான ஒரு வெசாக் தான். இலங்கை பொறுத்தவரையில் இலங்கையில் மிக முக்கியமான பரிசு பெற்ற ருவான்வெளி என்ற தூபியை கட்டுவதற்கு அந்த கட்டுமான பணிகள் ஆரம்பித்த போய நாளும் இவ்வாறானது ஒரு வெசாக் போய நாள் தான். இந்த விடயங்கள் நான் அந்த வெசாக் போய தினத்தின் முக்கியத்துவம் பெரிய கூறும்போது கூறலாம். சரி, எங்களுடைய சித்தார்த்தகுமாரனுடைய பிறப்பு பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அவர் பிறப்பதற்கு முன்பு அந்த பௌத்த தர்மத்தில் கூறுவது அவர் ஒரு சொர்க்கத்தில் இருந்தார் என்று. அங்கிருந்து அவர் உலகத்தை பார்க்கும்போது இந்த ஒரு புத்தர் பிறப்பதற்கான ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. அவர் 5 விடயங்கள் பார்த்தார். காலம், எந்த தேசம், தாய் யார், அந்த சாதி, என்ன சாதியில் பிறக்க வேணும், மற்றது எந்த நாட்டில் பிறக்க வேண்டும் என்று அதெல்லாம் பார்த்தார். பார்த்து மகாமாயாதேவன் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த இந்த சுத்தோதன மன்னனும் தந்தையாக அவருடைய மனைவி மகாமாயாதேவி தாயாக தேர்ந்தெடுத்து அவர் இந்த மனு உலகத்தில் பிறந்தார். இவருடைய பிறப்பு லும்பினியில், இப்பொழுது அதுதான் அது அரண்மனை இல்லை, அந்த
மகாமாயாதேவி அந்த இந்த சித்தார்த்தகுமாரனை கிடைக்க இருந்த காலத்தில் தங்களுடைய பெற்றோர்களை பார்க்க விரும்பினார். அது செல்லும் வழியில் தான் ஒரு சாலவனத்தில் இவர் பிறந்தார். ஒரு பூங்காவில், லும்பினி என்ற ஒரு பூங்காவில் தான் பிறந்தார். அந்த பிறந்த நாளிலே இவர் சில இந்த ஸ்டெப்ஸ் அந்த கொஞ்சம் தூரம் நடந்து செல்வதாக கூறப்படுகிறது. அவர் ஒரு உரையாடியதாகவும் கூறப்படுகிறது. எங்களுக்கு பார்க்கக்கூடிய புகைப்படங்களில் கூட சில நேரங்களில் அந்த தோரணங்களில் கூட அந்த நதியில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களில் அவர் நடந்து செல்வதாக இருக்கின்றது. அவர் அப்படியும் ஒரு கதைகள் இருக்கின்றது. அந்த இவருடைய பாதங்கள் தரையில் படாமல் இருக்க அப்படி அந்த தாமரைகள் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படியான கதையில் இருக்கிறது. இவர் அந்த பிறந்த நாளிலே ஒரு கூறியதாக கூறப்படுது, நான் இந்த உலகத்தில் மிகவும் ஒரு முக்கியமானவராக வரப்போகிறேன் என்று கூறியதாகவும் அப்படியான கதைகளும் இருக்கிறது. சரி, இந்த பௌத்த மதம் என்றாலே ரொம்ப புனிதமான மதம். இதில் நிறைய விடயங்கள், நிறைய கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான அம்சங்கள் உள்ளடங்கியதாக இருக்கின்றது. இந்த பௌத்த மதம் பற்றி நாங்கள் பேசுவோமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை சிறப்பான அம்சங்களாக சொல்லலாம் ஐயா? அதுதான் பௌத்த மதம் என்றால் என்னென்று கூறும்போது, நீங்கள் இணைய மதங்கள் பார்த்தால் அந்த அவர்கள் ஒரு கடவுளின் தூதர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் புத்தர் ஒரு மனிதன். புத்தருடைய போதனைகள் கடவுள் புத்தருக்கு அளித்த போதனைகள் அல்ல. அதுதான் முக்கியமான விடயம். புத்தர் ஒரு மனிதன், ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதனும் அல்ல. அவர் அந்த பௌத்தம் மறுபிறப்பு இருக்கிறது என்று ஒரு கூறுகின்ற ஒரு மதம். புத்தர் ஒருவர் புத்தராவதுக்கு இந்த புகைப்படத்தை பார்த்தோமா இருந்தால் இது எங்கே இருக்கக்கூடிய புகைப்படம், என்ன மாதிரியான சிலை? இது நான் நினைக்கிறேன் தமிழில் இருக்கின்ற புகைப்படம் நான் நினைக்கின்றேன். இந்த புத்தர் தான் இருக்கின்றார். இந்த என்னென்றால் இந்த ஒருவர் புத்தராவதுக்கு ஒரு எண்ண முடியாத பிறவிகள் பிறந்து அதுக்கான அந்த நாங்கள் பாரமிதைகள் என்று கூறுகின்றோம். பாரமிதை என்றால் ஒரு புத்தராவதுக்கு தேவையான அந்த புண்ணியங்கள் சேர்ப்பதற்கு நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த புண்ணிய கர்மங்களில் ஈடுபட வேண்டும். அதற்கான தியானங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு பழக்கம் இருந்தால்தான் புத்தராலாம். அது கதை ஒன்று இருக்கிறது. சித்தார்த்தகுமாரனுடைய அந்த முற்பிறவியிலே இவர் புத்தராவதற்கு இன்னொரு புத்தர் இவருக்கு ஒரு அதை எதிர்வு கூற வேண்டும். நீங்கள் எதிர்காலத்தில் புத்தரா வருவீர்கள். அப்போ வர கதை ஒன்று இருக்கிறது. இவர் சித்தார்த்தகுமாரன் முற்பிறவி சுமேத என்ற ஒரு இளைஞனாக இருக்கும்போது இன்னொரு அந்த காலத்தில் இருந்த ஒரு புத்தர் வருகின்றார். அந்த புத்தருக்கு செல்வதற்கு அந்த ஊர் மக்கள் பாதை செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஒரு இடத்தில் சேறு இருக்கின்றது. அந்த இடத்தில் அந்த பாதையை செய்து முடிக்க கிடைக்கல. இந்த சுமேத இளைஞன் என்ன செய்கின்றான் என்றால், அவர் புத்தருடைய பாதங்களில் சேறு படக்கூடாது என்று கொண்டார். அந்த சேற்றுக்கு மேலே படுத்து கொண்டார். இவர் புத்தர் என் மேலே என் உடலில் மேலே போகட்டும், செல்லட்டும், பாதங்களில் சேறு படக்கூடாது என்று. இந்த செயலை பார்த்து அந்த காலத்து புத்தர் கூறுகின்றார், தீபங்கர் என்ற அந்த தீபங்கர் புத்தர் கூறுகின்றார், சுமேத நீங்கள் தான் எதிர்காலத்தில் நிச்சயமாக புத்தராக வரப்போகின்றீர்கள் என்று கூறுகின்றார். அந்த அவ்வாறான ஒரு கூற்று வேணும் ஒருவர் புத்தராவதற்கு. அவ்வாறான செயல்கள் தேவை. அதே காலத்தில் இன்னொரு முக்கியமான விடயம், அவருடைய மனைவியாக காதலியாக இருக்கின்ற அந்த ஒரு யுவதி தான் அந்த காலத்திலேயே அதுவும் ஒரு புத்தருடைய சித்தார்த்தகுமாரனுடைய மனைவியாக இருந்த யசோதரை தான். அந்த காலத்திலே யசோதரை கூறுகின்றார், அந்த நீங்கள் புத்தராக வருவதற்கு இல்லறத்தை விட்டு செல்வீர்கள், நான் அதுக்கு உதவியாக நிற்பேன் என்று அவ்வாறு கூறுகின்ற அந்த வாக்குறுதியுடன் தான் வருகின்றார். அந்த சிலர் கூறுகின்றார், ஏன் புத்தர் இவ்வாறு யசோதரைக்கு செய்தார், அவர் நல்ல ஒரு கணவனாண்டு. ஆனால் அது ஒரு ஜன்மம், பல்வேறு அந்த ஆயிரக்கணக்கான ஒரு எண்ண முடியாத ஜன்மங்களில் ஒரு பிரார்த்தனையோட கல்பை உண்டு. அதுதான் அதை எண்ண முடியாத கணக்கில் ஜன்மங்களில் 2 பேரும் தான் கணவன் மனைவியாக வந்து இருவரும் மிகவும் அன்போடு காதலோடு அந்த உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நான் உதவியாக நிற்பேன் என்று அந்த வாக்குறுதியோடு தான் வந்திருக்கின்றார். அதனால்தான் அவர் கவலைப்படவில்லை.
யசோதரை சித்தார்த்தகுமாரன் இல்லறத்தை விட்டு சென்றபோது கவலைப்படவில்லை, கவலைதான். ஆனால் அவர் போன விடயம் யசோதரைக்கு தெரியும், இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு, உலகத்துக்கு வழியை காட்டுவதற்கு. இன்று கூட கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே பௌத்தம் பின்பற்றி நல்லவர்களாக இருக்கின்றார். இலங்கையில் கூட அதாவது நான் ஒரு விடயம் கூற வேண்டும். சிலர் கூறுகின்றார்கள் இந்த பௌத்தர்கள் இனவாதிகள், ஆனால் நான் கூறுவது சில இன கலவரங்களின் போது கூட அந்த இன கலவரங்களில் ஈடுபட்ட சிங்கள பௌத்த மக்களின் வீதத்தை பார்த்தால் மிகவும் குறைவு. எங்களுக்கு தெரியும் அது என்னென்றால், நாங்கள் எங்களுடைய ஊர் மக்களை அழைத்தால், நாங்கள் இவ்வாறான ஒரு தமிழர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், இவர்களை விரட்டடிப்பு வாருங்கள் என்று கூறினால் 100க்கு 2 வீதம் கூட வரமாட்டார்கள். இந்த 20 வீதம் 100க்கு 95 வீதம் பௌத்தர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் பௌத்தத்தில் ஒருவரை கொலை செய்வது மாத்திரமல்ல, அடிப்பது பாவம். அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. சமயத்துக்காக இனத்துக்காக கூட நீங்கள் கொலை செய்ய முடியாது. கொலை செய்தால் அது பாவம் தான். அது நீங்கள் எப்போதாவது உங்களுக்கு அதுக்கு கிடைக்கும், அதுக்கு பிரதிபலன் கிடைக்கும். இந்த வெசாக் பண்டிகையை பொறுத்தவரையில் ஐயா, வெசாக் பண்டிகை நாட்களில் நிறைய சிறப்பான அம்சங்கள் இடம்பெறுகின்றது. வெளிச்சக்கோடுகளாகட்டும், தோரணைகளாகட்டும், அதே போல் அன்னதானம், தன்சல் என்று சொல்லுவோம். இவ்வாறான அம்சங்கள் பற்றி பேசலாம். நான் முன்பும் கூறினேன் 2 அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று கொள்கை ரீதியான, அதாவது நாங்கள் அந்த வெசாக் நாளிலே விஹாரைக்கு சென்று என் வகைப்பட்ட அந்த சீலத்தை நாங்கள் அதில் அனுஷ்டித்து அப்படி வாழ்கின்றோம். நல்ல தியானங்கள் ஈடுபட்டு, மத போதனைகளை கேட்டு, மலர் பூசை செய்து அவ்வாறு. மற்றது தான் அந்த அன்னதானம் வழங்குவது, அதாவது அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வது. ஒரு வைத்தியசாலை இருக்கட்டும், அந்த வைத்தியசாலைக்கு ஏதாவது ஒரு செய்து கொடுப்பது, சில வேளை அந்த ஓட்டுகள் துப்புரவு செய்வது, சமூக சேவைகள், அவ்வாறான 2 விடங்கள். அந்த நீங்கள் கூறினீர்கள் இந்த தோரணங்கள், மற்ற வெளிச்சுக்கூடல். வெளிச்சுக்கூடலில் முக்கியத்துவம் என்னவென்றால், நாங்கள் இரவில் தான் அதனை நாங்கள் அந்த காட்சிப்படுத்துவோம். இந்த இரவு என்பது அந்த இருள் இருக்கும். இருள் அதில் ஒரு குறியீடாக எங்களுடைய மனதில் உள்ள இந்த அந்த அறியாமை, புத்தர் கூறுவது அறியாமை ஒரு இருள். அந்த அறியாமை என்ற இருளை ஆற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானம், ஒரு புரிந்துணர்வு, அறிவு என்ற அந்த ஒளியை பரப்ப வேண்டும். அதுதான் ஒரு குறியீடாக வெளிச்சு கூடல் கதை. அந்த தோரணங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புத்தருடைய முற்பிறவி கதைகள் இருக்கும். புத்தருடைய நிறைய முற்பிறவி கதை, ஜாத கதை என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கின்றது. அதில் இந்த புத்தருடைய முற்பிறவி கதைகளில் அது ஒவ்வொரு கதையிலும் படிப்பினைகள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கதை இருக்கின்றது. புத்தர் சில பிறவிகளில் மிருகமாக கூட பிறந்திருக்கின்றார். அந்த அந்த மக்களுக்கு உதவி செய்தது, அவ்வாறான கதைகள் தான் இருக்கும். மற்றது உண்மை பேசினது, பொறாமையாக இருந்தது, அவ்வாறான மற்றது இந்த என்ன சொல்றது, இந்த விடாமுயற்சியுடன் செய்யப்பட்டது, அவ்வாறான ஒரு படிப்பினை தரக்கூடிய கதைகள் தான் இருக்கும். அதுதான் இந்த தோரணங்களில் காட்சிப்படுத்தும் விடயங்களாக இருக்கும். நான் இன்னொரு விடயம் கூற வேண்டும். இந்த நீங்கள் பௌத்தம் பற்றி கூறினீர்கள். பௌத்தத்தில் மிக முக்கியமான போதனைகள் இருக்கின்றது. முதலாவது பௌத்தம் என்று என்னென்று யாராவது கேட்டால் புத்தர் ஒரே காதில் சொல்கின்றார், சம்ப பாப்பச ஆக்கரன் என்று. அனைத்து பாவங்களில் இருந்து அந்த அனைத்து பாவங்களும் செய்யாமல் இருப்பது சம்ப பாப்பச. பாவங்கள் என்றால் என்ன? அது உலகத்தில் அதிகமானவர்கள் இது கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள். அது எந்த விதமான சமயமாகவும் இருக்கலாம். அது செய்யக்கூடாது. அதாவது உயிர் கொலை செய்வது, களவெடுப்பது, மது அதுவும் அந்த ஒரு தம்புளையில் இருக்கின்ற ஒரு காட்சி தான் நாங்கள் பார்க்கின்றோம். தம்புளையில் தான் இவ்வாறான ஒரு ராக் டெம்பிள் என்று சொல்லுவோம். அந்த கல் இருக்கின்ற கல்லில் இருக்கின்ற ஒரு விஹாரை நான் பார்த்திருக்கிறேன், போயிருக்கின்றேன். அது மிகவும் ஒரு சுற்றுலா பயணிகள்
வருகின்ற ஒரு வெளிநாடுகளது கூட வருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. நான் கூறியது அவ்வாறு அந்த அனைத்து பாவங்கள் செய்யாமல் இருப்பது அப்ப பாப சக்கரனா குசல சூப்ப சம்பதா, அதாவது நற்காரியங்களில் ஈடுபடுவது. நற்காரியங்கள் என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்வது, பெற்றோரை கவனிப்பது, பிள்ளைகளை கவனிப்பது, கணவன் மனைவிக்கு நேர்மையானவராயிருப்பது, மனைவி கணவனுக்கு நேர்மையாக இருப்பது, அவ்வாறான அது குசல சுப சம்பதான்னு அவ்வாறு தான். இந்த எங்களுடைய புத்தரை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அதிகளவான போதனைகள் இல்லறம் தொடர்பான போதனைகள் இருக்கின்றது. அதாவது அதான் அதிகமானவர்கள் நினைக்கின்றார்கள் பௌத்தம் பற்றி சரியான புரிந்துணர்வு இல்லாதவர்கள் நினைக்கின்றார்கள் பௌத்தம் என்றால் இந்த உலகம் ஒரு மாயம், ஒரு அர்த்தம் இல்லாதது. இந்த அவ்வாறு இல்லை. இல்லறத்தார் எவ்வாறு பொருளாதார ரீதியாக முன்னேற அடையலாம் என்று கூட புத்தர் கூறியிருக்கின்றார், போதித்திருக்கின்றார். அதாவது நியாயமான முறையில் லாபம் ஈட்டுவது, பொருளாதார அந்த முன்னேற்றம் காண்பது தடை அல்ல ஒரு பௌத்தனுக்கு. புத்தர் அதில் ஒரு விடயம் கூறுகின்றார். உட்டான அந்த உட்டானம் என்று சொல்வது விடாமுயற்சி, விடாமுயற்சியோடு செயற்படுவது ஒரு இல்லறத்தாருக்கு இந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு விடயம் என்று 4 விடயங்கள் கூறுகின்றார். இரண்டாவது உட்டான சம்பதா, இரண்டாவது அந்த ஆரக்க சம்பதா, தான் விடாமுயற்சியோடு ஈட்ட அந்த பணத்தை பாதுகாப்பது, அது மிக முக்கியமானது. சில வீடுகள் இருக்கின்றது, கணவன் உழைப்பார், மிகவும் ஒரு பணத்தை கொண்டு வருவார், ஆனால் மனைவி என்ன செய்வார்? அவர் வீண் விரயம், அதுவும் வீண் விரயம், அது செய்யக்கூடாது என்று புத்தர் கூறியிருக்கின்றார். இரண்டாவது நல்லொரு விடயம் கல்யாண மித்ததா. கல்யாண மித்ததா என்றால் என்ன? சிறந்த நண்பர்கள் நண்பிகள் இருப்பது. ஒரு வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நாங்கள் தனிமையில் வாழக்கூடாது, வாழ முடியாது. எங்களுக்கு நல்ல நண்பர்கள் என்ன, நாங்கள் தவறு செய்யும் போது இது தவறு என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய துறையில் நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் இருக்க வேண்டும். அந்த உங்களுடைய வீழ்ச்சிக்கான நண்பர்கள் அல்ல, உங்களுக்கு இந்த போதைப் பொருள் பற்றி ஒரு நாட்டம் ஏற்படுத்தக்கூடிய நண்பர்கள் அல்ல, அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தான் புத்தர் 3வது விடயமாக கூறினார். 4வது விடயமாக சமஜீவிக்கத்தாவ என்று மிகவும் ஒரு முக்கியமான விடயம் புத்தர் கூறினார். அதாவது வரவும் செலவும் அது ஒரு சமநிலை, பேலன்ஸ் கொள்வது. அதை இன்று இந்த உலகம், இந்த எமது நாடு பார்த்தால் என்ன நடந்திருக்கிறது? நாங்கள் கடன் பொறியில் சிக்கியிருக்கின்றோம் ஒரு நாடாக. அது நாங்கள் கடன் பெற்று தான் எல்லா வேலைகளும் செய்திருக்கிறோம். சில வேலை நாங்கள் பார்த்தால் அது நாட்டுக்கு மிகவும் அத்தியாவசியமான இந்த செயற்திட்டங்களும் அல்ல, ஆடம்பர செலவுகளும் இருக்கின்றது. ஒரு குடும்பம் எடுத்தாலும் அப்படித்தான். நாங்கள் எடுக்கின்ற சம்பளத்தை விட செலவு அதிகமானால் என்ன நடக்கும்? வீழ்ச்சி தான். அதான் புத்தர் கூறுகின்றார், அந்த சமஜீவிகத்தாண்டு வரவை பார்த்து தான் நாங்கள் செலவழிக்க வேண்டும். அந்த விடயம் கூறி இருக்கின்றார் புத்தர். இல்லறத்தாருக்கு இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம் நான் கூற விரும்புகின்றேன் இந்த நாளிலே. இது பௌத்தர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் பொதுவானது. அதாவது 8 விடயங்கள் கூறுகின்றார். இந்த 8 விடயங்கள் மாறி மாறி வரும். ஒன்று இந்த துன்பமும் இன்பமும். ஆனால் அந்த மனம் என்ன கூறுவது? ஒரு கலக்கம் அடையக்கூடாது, சஞ்சலம் அடையக்கூடாது. நாங்கள் அந்த இரண்டும் நடக்கும் போது மாறி மாறி வரும். ஆனால் துன்பம் வரும் போதும் மனம் தளரக்கூடாது என்று புத்தர் கூறுகின்றார். இது மாறி மாறி வரும். எந்த நாளும் துன்பமாக இருக்காது. அது ஒரு இதுவும் கடந்து போகும் என்று தமிழில் சொல்வார்கள். அதுதான் அது. அதே போன்றுதான் எங்களுக்கு புகழ் வரும், நிந்தையும் வரும். அந்த புகழ் வரும் போது நாங்கள் தலக்கணத்துடன் வாழக்கூடாது. ஏனென்றால் அடுத்த நாள் எங்கள் அந்த இருந்த புகழ் இல்லாமல் போய் எங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அதுவும் புத்தர் கூறுகின்றார். அந்த 8 விடயங்கள் வரும், அந்த முன்னேற்றம் வரும், அதே போன்ற ஒரு வீழ்ச்சி வரும். வீழ்ச்சியின் போது என்ன நடக்க வேண்டும்? நான் நின்று கூட ஒரு விடயத்தை நான் கேட்டறிந்தேன். ஒரு மனைவி, எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி கூறுகின்றார், எனக்கு இவ்வாறு தொழில் செய்த இடத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, இன்டர்டிக்ட் ஒரு ஆயினேன். இதுக்கு பிறகு என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு சென்றார் என்று. நீங்கள் பாருங்கள், ஒரு குடும்பத்தில்
ஒருவர் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்த பிறகு என்ன செய்திருக்கிறான் அவர், அது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அது பொறுமையோடு இதுவும் கடந்து போகும், இதற்கு முகம் கொடுப்போம், முன்கொடு நாங்கள் வெற்றி பெற்றுக்கொள்வோம் என்று இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த மனைவியோடு மிகவும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய கணவர் என்ன செய்திருக்கின்றார், விட்டு சென்றிருக்கிறார். இதுதான் எங்களுடைய மனிதர்களுடைய. ஆனால் புத்தர் என்ன கூறுகின்றார், இவ்வாறான மாற்றங்கள் நடக்கும் போது மனம் தளராமல் முன் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அது எல்லோருக்கும் பொதுவானது, எந்த சமயத்தவருக்கும் பொதுவானது. அதாவது மதத்தை பொறுத்தவரையில் இந்த 3 விடயங்களும் பதிவு செய்யப்படுகின்றது. சித்தார்த்த குமரனுடைய பிறப்பு, அதே போல் ஞானம் பெறுதல், அதே போல் பரிநிர்வாணம் அடைதல். இந்த பரிநிர்வாணம் எவ்வாறு நிகழ்ந்தது அது பற்றி பேசலாம். அது மிக முக்கியமான கேள்வி. அதாவது புத்தர் பிறந்து என்ன செய்தார் என்றால், புத்தருடைய போதனை தான் எங்களுடைய இந்த வாழ்க்கை நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தாலும் இது ஒரு துன்பம், அதாவது துக்கத்தோடு தொடர்புடையது தான். அதாவது எங்களுக்கு அந்த மூப்பு, நோய் வருவது, மரணம், இந்த மாற்றம் ஏற்படும் போது எங்களுக்கு துன்பம் தான் வரும். இதனை இல்லாமலாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று புத்தர் கூறுகின்றார். இந்த நாங்கள் பிறப்பதனால், மீண்டும் மீண்டும் பிறப்பதனால் தான் இந்த துன்பத்துக்கு நாங்கள் முன் கொடுக்கணும். அதாவது புத்தர் என்ன செய்தார், இந்த பிறப்பதற்கான காரணம் தேடிக்கொண்டார். காரணம் என்ன, உங்களுடைய பேராசை, ஆசை. அந்த ஆசை, அந்த பற்றுகளை இல்லாமலாக்கினால் நாங்கள் அந்த பிறப்பை இல்லாமலாக்கலாம் என்று புத்தர் கண்டுபிடித்தார். புத்தர் அவ்வாறு செய்த ஒருவர். புத்தருக்கு இன்னொரு மறுபிறப்பு இல்லை. புத்தரானவருக்கு அல்லது ஒரு அரஹந்தர் என்று நாங்கள் கூறுகிறோம். அவர்கள் புத்தர்கள் அல்ல, ஆனால் அந்த பற்றுகள் அல்லாதவர்கள். பற்று அல்லாத அந்த நிலை அடைந்தால் அரஹந்தர்கள். அரஹந்தர்களுக்கும் மறுபிறப்பு இல்லை. அந்த புத்தருடைய பரிநிர்வாணம் அவ்வாறான ஒரு நிலைதான். அவர் மீண்டும் பிறக்க மாட்டார். நாங்கள் தான் மீண்டும் மீண்டும் பிறந்து நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் துன்பத்தை தான் அனுபவித்து கொண்டு இருக்கோம். அந்த புத்தருடைய போதனை. அதாவது அதுக்கு இந்த வாழ்க்கை மிகவும் கவலையுடையது, இது நிரந்தரமற்றது என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது அல்ல. ஆனால் எவ்வாறு வாழ்ந்தாலும் இறுதியில் ஒரு துன்பம் தான் முடிவடையும். அதாவது எங்களுக்கு மரணம் வரும், எங்களோட ஒரு மூப்பு வரும், எங்களுடைய அந்த பலவீனம் அடையும் எங்களுடைய உடம்பு. நாங்கள் இழக்கிறோம் எங்களுடைய பெற்றோர், சில வேளை பிள்ளைகளை. நாங்கள் கூற முடியாது என்ற நேரத்தில் எது நடக்கும் என்று. அதனால்தான் புத்தர் கூறினார், இதனை இல்லாமலாக்குவது தான் அந்த நாங்கள் தியானம் மூலம் இந்த எங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை, அந்த புத்தர் இன்னொரு இடத்தில் கூறுகின்றார், அந்த சதிச்ச பரியோ தபனம் என்று. அதாவது அந்த சப்ப பாப்ப சக்கரணங்கிட்ட நான் தொடங்கினேன். சப்ப பாப்ப சக்கரணம், உசலாச உபசம்பதா, 3வது சச்சித்த பரியோதபனம். அதாவது தங்களுடைய அந்த மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது, அது மிக முக்கியமானது என்று உங்களுக்கு தெரியும். இந்த புத்தர் கூறுகின்றார் ஒரு இடத்தில், இப்போ நீங்கள் உலகத்தை பாருங்கள், ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போது இன்று கூட இலங்கையில் அந்த சமாதானத்துக்கான ஒரு பாத யாத்திரை இடம்பெறுகிறது. அவர்கள் கூறுவது என்னென்றால், நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அது ஒரு சற்று நின்று யோசித்து பாருங்கள் உங்களுடைய செயல்களை பற்றி. அதாவது அந்த எங்களுடைய புத்தர் கூறுகின்றார், ஒரு அமர்கலத்தில், போர்க்களத்தில் 1000 வீரர்களை வீழ்த்தி வெற்றி அடைவது வெற்றி அல்ல, தங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான், அவர்தான் வீரன், அதுதான் வெற்றி என்று. அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் சில கஷ்டங்களில் விழுந்த நேரங்கள் இருக்கின்றது, முகம் கொடுத்த நேரங்கள், கவலை. அந்த வகையிலே புத்தர் கூறுகின்றார், அந்த புத்தருடைய கடைசி வார்த்தையில் கூட, நீங்கள் தாமதம் அடையக்கூடாது, உங்களுடைய மனதை உங்களுடைய தியானத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு உங்களுடைய ஆன்மீக மட்டத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றுதான் புத்தர் கூறினார். அவ்வாறு மனநிலையை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இந்த பிறப்பை மீண்டும் மீண்டும் பிறப்பதனை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் புத்தருடைய இறுதி உபதேசமாகவும் கூட இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் வெசாக் தொடர்பாக பேசுகின்றது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கடைசியாக பேசலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. வெசாக் பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய நல்ல பல விடயங்கள் என்ன, செய்யக்கூடாதவை என்ன? அது முக்கியமானது. பௌத்தர்கள் எங்களுக்கு நான் முன்பு கூறியது போது அந்த எண்வாய்ப்பட்ட சீலங்கள் இருக்கின்றது.
பஞ்சசீலம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த உயிர் கொலை செய்யாமல் இருப்பது, களவு செய்யாமல் இருப்பது, மது அருந்தாமல் இருப்பது, மதுவுக்கு பதிலாக இந்த காலத்திலே இந்த மதுவோடு சேர்த்து போதைப் பொருளும் எடுக்கலாம், பொய் கூறாமல் இருப்பது, அந்த காமத்தில் தவறான முறையில் ஈடுபடாமல் இருப்பது. அந்த எண்வாயப்பட்ட சீலங்களை எடுக்கும்போது அந்த மிகவும் வசதியான ஆசனங்களில் அதை பயன்படுத்தாமல் இருப்பது, அந்த சரியான நேரத்தில் அல்லாமல் உணவு உட்கொள்வது என்றொன்று இருக்கின்றது. மற்றது இந்த என்ன சொல்வது, அந்த நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மாதிரியான விதிகள் பார்க்காமல் இருப்பது என்று அந்த இன்னும் 3 சேர்த்திருக்கின்றது. இது ஒரு ஒரு பிக்குவின் வாழ்க்கை மாதிரி இல்லறத்தார் அந்த நாளிலே வாழ வேண்டும். அது சமய ரீதியாக, கொள்ளை ரீதியாக. அதுபோல் நீங்கள் கூறியது போல அந்த விசாக் நாளிலே பௌத்தர்கள் மற்றும் அந்த அன்னதானம் கொடுப்பது நடக்கும். சிலர் இந்த யாத்திரை போவார்கள். அந்த யாத்திரையில் ஈடுபடுவோருக்கு அன்னதானம் வழங்குவது மிக முக்கியமானது. மற்றது ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது. நான் முன்பு கூறியது போல இந்த வைத்தியசாலைகள் போன்றவற்றுக்கு உதவி செய்வது, இந்த சமூக சேவைகளில் ஈடுபடுவது எடுக்கலாம். அதிகமாக இரவு நேரங்களில் மக்கள் அந்த பௌத்தர்கள் விஹாரைகளுக்கு சென்று மலர் பூஜைகள் எல்லாம் ஈடுபடுவதும். இப்படி நாங்கள் வெசாக் பண்டிகை தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இருந்தாலும் நேரம் சற்று குறைவாக இருக்கின்றது. இந்த அளவிலோடு நிறைவு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது ஐயா. வெசாக் பண்டிகை மே மாதத்தில் வருவதற்கு தயாராக இருக்கின்றது. வெசாக் பண்டிகையில் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல பல செயல்கள் என்ன, வெசாக் பண்டிகையின் சிறப்பு அம்சங்கள் என்ன, என்ன வகையான விழிப்புணர்வுகளோடு இந்த பண்டிகை மூலமாக நாங்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடலாம் என்பது தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். சரி, வெசாக் என்றாலே கோலாகலமான ஒரு பண்டிகை என்று சொல்லலாம். இந்த வெசாக் கூடு என்று சொன்னால் எல்லோருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். வெளிச்சக்கூடுகள், தோரணைகள், இப்படியாக நிறைய அழகான அலங்கரிப்பு, அதே போல் ஆன்மீக ரீதியான வழிபாடுகள், இப்படி நிறைய அம்சங்கள் எதிர்வருகின்ற மாதத்தில் இந்த பண்டிகைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் பௌத்த மக்கள் மட்டுமல்ல, இலங்கை மக்கள் அனைவருமே. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று எம்மோடு இணைந்து நிறைய விடயங்களை பேசியிருந்தார். எங்களுடைய சிறப்பு நேர்காணலோடு இணைந்து கொண்டிருந்தார் பிரபல உரைபெயர்ப்பாளர், மொழிபெயர்ப்பாளருமான ஏமச்சந்திர பத்திரநாயி அவர்கள் தான் இணைந்திருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. சரி, இந்த அளவிலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கியிருந்த அத்தனை சிறப்பான அம்சங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்வதற்கு முதல் எங்களுக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மா கேசவன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.